ஒரு பொருள் எவ்வளோ குளிரா இருக்கு இல்லனா எவ்வளோ சூடா இருக்குன்னு எப்படி சொல்றது? நமக்கு எப்படி அந்த அளவு தெரியும்? எப்படி நாம அளப்போம்? இந்த வேலையை வெப்பமானி செய்யுது. வெப்பநிலைய வெப்பமானி அளக்குது. இன்னைக்கு அதை பத்தி நாம பேச போறோம். வெப்பநிலைமானி எப்படி வேலை செய்யுது? தெர்மோமீட்டர், how does it work? விளையாட்டா கத்துக்கிறது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இன்னைக்கு முதல் விளையாட்டா ஒரு கண்ணாடி பாட்டிலையும் ஒரு நாணயத்தையும் வச்சு விளையாடலாம். நாங்க முதல்ல எங்க கைகளை ஒன்னா பாட்டில் அழுத்தி பிடிச்சதும் பாட்டில் மேல வச்ச நாணயம் குதிக்க தொடங்கிடுச்சு. நாணயம் ஏன் குதிக்குது? அது எப்படி குதிக்க தொடங்குச்சு? இந்த விஷயம் வெப்பமானியோட சம்பந்தப்பட்டது. முதல்ல குளிர்ந்த நீர் சேர்க்கறது மூலமா பாட்டில குளிர்ச்சியாக்கிட்டோம். பாட்டிலுக்கு மேல ஒரு நாணயத்தை வச்சுட்டோம். பாட்டிலுக்குள்ள காத்து குளிர்ச்சியா இருந்ததுனால துகள்கள் நெருக்கமா இருந்துச்சு. பாட்டில சூடேத்த எங்க கைகளை ஒன்னா தேய்ச்சு பாட்டில அழுத்தி பிடிச்சோம். அதனால கொஞ்சம் வெப்பம் கிடைச்சுது. அதுக்குள்ள இருக்கிற காத்து சூடாச்சு. அதனால துகள்கள் பரவி ஒண்ணுக்கொன்னு விலகி போச்சு. மேல எழுந்த காத்து நாணயத்தை தாக்குனதுனால அது குதிக்க தொடங்கிடுச்சு. இது ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம். அதிக வெப்பம், அதிக சிதறல். பொருள்கள் வெப்பத்தினால விரிவடையுது, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆனா குளிர்ச்சி அடையும் போது நேர்மாறா நடக்கும். குறைவான வெப்பம், அதிக சுருக்கம். பொருள்கள் குளிர்ச்சியானா சுருங்குது, அதாவது கான்ட்ராக்ட் ஆகுது. சூடாகும் போது விரியும், குளிராகும் போது சுருங்கும். இதுதான் வெப்பநிலைமானி தத்துவம், அதாவது பிரின்சிபல் ஆஃப் தெர்மோமீட்டர். தெர்மோன்ற வார்த்தை தெர்மல்ல இருந்து வந்தது, அதாவது வெப்பம். மீட்டர்னா அளவிடுற பொருள். பல வகையான பொருட்களோட வெப்பநிலையை அளவிட பல வகையான வெப்பமானிகள் பயன்படுது. ஒரு வெப்பமானியை தயாரிக்க நமக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் தேவை. அதோட மூடியில ஒரு ஓட்டை போட்டுக்கணும். ஒரு ஸ்ட்ரா, தண்ணி, சாயம் இல்லனா பேனா மையையும் பயன்படுத்தலாம். பிளாஸ்டிசீன் இல்லனா மாவையும் பயன்படுத்தலாம். வெப்பமானி செய்ய போகிறோம். முதல்ல பாட்டில்ல தண்ணி ஊத்தணும். அப்புறம் அந்த தண்ணியில சாயத்தை கலக்கணும். அடுத்து மூடியில இருக்கிற ஓட்டையில ஸ்ட்ராவை நேரா வச்சு ரெண்டு பக்கமும் பிளாஸ்டிசீனால பேக் பண்ணி டைட்டா மூடணும். இப்போ வெப்பமானி சோதனை செய்ய தயார். தெர்மோமீட்டர் செஞ்சோம். சூரிய வெளிச்சத்துல வச்ச உடனே தண்ணி மேல வந்துடுச்சு. ஸ்ட்ரால தண்ணியோட அளவு உயர்ந்துச்சு. வெளியில இருக்கிற வெப்பத்தால பாட்டில்ல இருக்கிற தண்ணி சூடாச்சு. இதனால விரிவடைஞ்ச ஸ்ட்ரால இருக்கிற தண்ணி உயர்ந்துச்சு. சூடான தண்ணிலையும் இதுதான் நடக்கும். இப்போ தெர்மோமீட்டரை குளிர்ந்த பனிக்கட்டில வச்ச உடனே அப்படியே நேர்மாறா நடந்துச்சு. ஸ்ட்ரால இருக்கிற தண்ணியோட மட்டம் கீழே இறங்குச்சு. வெப்பநிலை அதிகமா இருக்கும்போது தண்ணியோட மட்டம் உயரும். வெப்பநிலை குறைவா இருக்கும்போது தண்ணியோட மட்டம் குறைவா இருக்கும். எங்க தெர்மோமீட்டர் ஒரு பொம்மை மட்டும்தான். ஆனா வெப்பநிலையை அளவிட பயன்படுற தெர்மோமீட்டர்கள் ரொம்ப துல்லியமா செயல்படுது. அது தோராயமான மதிப்பு கொடுக்கறது இல்ல, சரியான வெப்பநிலைய காட்டுது. குழந்தைகளோட கையில ஆய்வக வெப்பமானி இருக்கு. அது கலர்ஃபுல் ஸ்பிரிட்டால நிரப்பப்பட்டு இருக்கு. நடுவுல ரொம்ப மெலிசான கண்ணாடி குழாய் ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ரெட் ஸ்பிரிட் வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி ஏறவும் இறங்கவும் செய்யுது. எண்கள் சமநிலை வரிசையில எழுதப்பட்டிருக்கு. இந்த எண்கள் வெப்பநிலையை குறிக்குது. இது வெப்பநிலைய டிகிரி செல்சியஸ் இல்லனா டிகிரி ஃபாரன்ஹைட்னு அளவிடப்படுது. வெப்பநிலை அளவிடுறதுக்கு இந்த இரண்டையும் பயன்படுத்தலாம். வெப்பமானியில வெப்பநிலை இப்போ 100 டிகிரி ஃபாரன்ஹைட். இந்த வெப்பநிலை 37.8 டிகிரி செல்சியஸ். ஒரே வெப்பநிலை இரண்டு வேற வேற அலகுகள்ல இருக்கு. நம்ம சுத்தி இருக்கிற பொருட்களோட வெப்பநிலை ஒரே மாதிரி இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கா? இத வெப்பமானி நமக்கு காட்டுது.
அதாவது ஒரே இடத்துல இருக்கிற வேற வேற பொருளோட வெப்பநிலை வேற வேற மாதிரி இருக்கும். ஒரு பொருள் எவ்வளவு வெப்பமா இருக்கு இல்லனா எவ்வளவு குளிரா இருக்குன்னு புரிஞ்சுக்க வெப்பநிலை நமக்கு உதவுது. நம்ம உடம்போட வெப்பநிலை நம்ம ஆரோக்கியத்தை குறிக்குது. இதை அளவிட ஒரு வெப்பமானி பயன்படுது. இது மெர்க்குரினால நிறைஞ்சிருக்கு. இது திரவமா இருக்கிற ஒரு உலோகம். மெர்க்குரி ஒரு உலோகமா இருக்கிறதுனால வெப்பத்தோட ஒரு நல்ல கடத்தி. அது பளபளன்னு இருக்கிறதுனால அதை ஈஸியா பார்க்க முடியுது. நம்ம உடம்போட சராசரி வெப்பநிலை 98.6 டிகிரி ஃபாரன்ஹைட், அதாவது 37 டிகிரி செல்சியஸ். 97ல இருந்து 99 டிகிரி ஃபாரன்ஹைட் வரைக்கும் மனித உடலோட சாதாரண வெப்பநிலையா கருதப்படுது. உடலோட வெப்பநிலை எப்படி கணக்கிடப்படுது? மெர்க்குரி அளவு குறையிற வரைக்கும் வெப்பமானியை குலுக்குங்க. வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஆன்டிசெப்டிக் இல்லைன்னா சோப்பு போட்டு நல்லா கழுவணும். மெர்க்குரி இருக்கிற பகுதியை நாக்குக்கு கீழே வச்சு வாயை மூடணும். வெப்பமானிய ஒரு நிமிஷம் வாயில வச்சதுக்கு அப்புறம் வெப்பநிலைய பாருங்க. உங்க அக்குள்குள்ள கூட வெப்பமானிய வைக்கலாம். வெப்பமானிய வாயில இல்லைன்னா அக்குள்குள்ள வைக்கிறது சுலபம். வெப்பமானியோட விளிம்பு எல்லா பக்கங்களிலும் சுத்தி இருக்கிறதுனால சரியான வெப்பநிலை நமக்கு கிடைக்குது. வெப்பமானியை பற்றி இன்னும் ஒரு முறை பார்க்கலாம். வெப்பமானின்றது வெப்பநிலை அளவிடுற ஒரு கருவி. வெப்பமானி செயல்பாட்டோட அடிப்படை கொள்கை என்னன்னா, வெப்பநிலை அதிகமாகிறப்போ பொருட்கள் விரிவடையும், வெப்பநிலை குறையும் போது பொருட்கள் சுருங்கும். வெப்பநிலை அலகுகள் டிகிரி செல்சியஸ், அப்புறம் டிகிரி ஃபாரன்ஹைட். இது ஒரு ஆய்வக வெப்பமானி, லேப் தெர்மோமீட்டர். இது ஒரு மருத்துவ வெப்பமானி, கிளினிக்கல் தெர்மோமீட்டர். இது உடலோட வெப்பநிலைய அளவிட மட்டும்தான் பயன்படுது. நம்ம உடம்போட சராசரி வெப்பநிலை சுமார் 98.6 டிகிரி ஃபாரன்ஹைட், அதாவது 37 டிகிரி செல்சியஸ். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பாட்டிலோட வாயில வச்சிருக்க பலூன் அந்த பாட்டில் சூடான தண்ணியில வச்ச உடனே ஏன் பெருசாகுது? அப்போ ஐஸ் தண்ணியில அந்த பாட்டில வச்சா என்ன நடக்கும்? அதை நீங்களே செஞ்சு பாருங்க.